पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्त अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபூதி யோகத்துல 10வது அத்தியாயம். விபூதி யோகத்துல சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? 22வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 21 வரைக்கும் பார்த்துருக்கோம். 22 பார்த்துருக்கோம். 22 பார்த்து முடிச்சிருக்கோம். ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதான உபாசனை அப்படின்னு எடுக்கும் போதே என்ன பண்ணணும்? நிர்குண நிராகாரமா என்னுடைய ஆத்மாவாக ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா அடையணும். அதுதான் பிரதான உபாசனை, நிர்குண உபாசனை அப்படின்னு பேர். அந்த நிர்குண உபாசனை என்ன விதத்துல செய்யப்படும் அப்படின்னா, கண்ணமுடி உட்கார்றது அந்த இது இல்லை. நிர்குண உபாசனைனாவே சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதுதான் நிர்குண உபாசனம் அப்படின்னு பேர். அப்ப அதை பண்ண முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, 21ல இருந்து என்ன பண்ணியிருக்கார் ஆச்சாரியார் ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சகுண பிரம்ம உபாசனை. சகுண பிரம்ம உபாசனைன்றது போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அஷ்டாங்க யோகங்கள் விடும். உபாசனம்னாவே ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ண மூடி உட்கார்ந்து ஆசனம், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி பிரத்யாகாரம் பண்ணி எந்த வஸ்து இருக்கோ அந்த வஸ்துவை தாரணம் பண்ணி அதுவே தியானமா சமாதியா பரிணமிக்கிறது. சகுண உபாசனைகள்ல நமக்கு சம்பவிக்கிற சமாதிகள் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா, சம்பிரஜாத சமாதிகள் அப்படின்னு பேரு, இல்லைன்னா சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை அடையும் போது அது பாத்தீங்கன்னா பூரணமாகும். அப்பதான் அந்த உபாசனை பாத்தீங்கன்னா பூர்த்தியாகும் அந்த சமாதியோடு அடையும் போது. நிர்விகல்ப சமாதி பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே பண்றது. அந்த ஆத்மாலையும் பாத்தீங்கன்னா எப்பவுமே 2 எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சிரவணம் மனனம் பண்ணாம ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு போறாருன்னு வச்சுங்க, ஆத்ம தியானத்துக்கு பண்றேன் அப்படின்னு போறாருன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணமூடி உட்கார்றது தான் சாதனையா நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி உட்காரும் போது பலன் கிடைக்குமா அப்படின்னா பலன் கிடைக்கும், கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா தியானம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு உத்கிருஷ்டமான சாதனம். அந்த தியானத்தினால பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா சித்த விருத்திகள் நிரோதமாகும். அது மூலமா என்ன கிடைக்கும்? இண்டிவிஜுவல் ஆத்மாவை அனுபூதி பண்ண முடியும். நீங்க யோகத்தினால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் யோகத்தினால கண்ணமூடி உட்கார்ந்து தியானம் பண்றதுனால விருத்தி நிரோதம், ஆத்மா தியானம் பண்றேன் அப்படின்னு யாரெல்லாம் உட்கார்றாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸை மட்டும்தான் அடைய முடியும். அது பார்ஷியல் என்லைட்மெண்ட்னு வச்சுக்கணும், ஒரு பகுதி தான். இதே நம்ம வேதாந்தம் படிக்கும் போது என்ன பண்றோம்? வேதாந்தத்துல நிர்குண தியானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் மனனமும் முக்கியமா பண்றோம். என்ன சிரவண மனனம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவ பிரம்மைவ நாபரக, ஜீவன் தான் பாத்தீங்கன்னா பிரம்மம். பிரம்மத்துக்கு அந்நியமா ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, 2 ஒண்ணுதான். அப்ப இருக்கிற ஜெகத்தெல்லாம் தேகங்கள் எல்லாம் இந்த ஜெகத்தெல்லாம் பொய்யானவை, இருக்கிறது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சிரவணத்தினால கேட்டு, மனனத்தினால நம்ம என்ன பண்றோம்? நானுக்கு அந்நியமா, கான்சியஸ்னஸ்க்கு அந்நியமா இருக்கிற எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனம் நடக்கும் போது தான் அப்படின்ற அந்த நிதித்தியாசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற அகண்ட போதம் அப்படின்னு அதுக்கு பேர். அகண்ட நான்ல பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் பாத்தீங்கன்னா பின்னம் இல்லாம ஒரே நான்ல, அகண்டமான நான்ல, அந்த அகண்டமான நானுக்கு பேர் தான் பிரம்மம்னு பேரு. அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது, அதுல நிக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம், நிதித்தியாசனம்னு பேர். அப்போ சிரவண மனனம் பண்ணாம தத்துவத்தை பாத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் பிரம்மம்னு தெரியாம கண்ணமூடி உட்கார்ந்தா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அடைகிறது. அதே சிரவண மனனத்து மூலமா போனீங்க அப்படின்னா அகண்ட போதம் உண்டாகும். இதுதான் பூரணமான போதம் அப்படின்னு பேர், ஞானம் அப்படின்னு பேர். அப்ப அது முடியாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு குவாலிட்டி வேணுமே நமக்கு. நிர்குண நிராகாரத்தை ஆச்சாரியார் சொல்லும் போது சொல்றாரு, அது எல்லாத்துக்கும் விஷயம் இல்லை, துர்ஞேயம், துர்விஜ்ஞேயம் அப்படின்னு நிறைய பயன்படுத்துறாரு. அப்ப இந்த உபாசனைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள்ட்ட சமதமாதிகளை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். முக்கியமானது அதுதான்.
சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதி சட்க சம்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குணத்தை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒருத்தருக்கு சாதன சதுஷ்டயம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா அவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுத்துவம் ஆபாச மாத்திரமா இருக்கும். விவேக சூடாமணியில சொல்லும் போதே ஆச்சாரியர் சொல்றார், ஆபாச மாத்திரமா வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்துல தெரிகிற காணல் ஜலம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுட்சுத்துவம் இருக்குமா. அவன்கிட்ட இருக்கக்கூடிய சாதனங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விவேக வைராக்கியங்கள் சமதமாதிகள் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு. அப்ப எப்ப தீவிரத்தன்மை வரும், நான் இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னு எப்ப தீவிரத்தன்மை வரும் அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதனை சதுஷ்டயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு growth ஆயிருக்கணும். ஒரு 50-70-80% வந்தாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீவிரத்தன்மை வரும். போதும், எனக்கு இந்த சம்சாரமே போதும், நான் அடையணும் உள்ளுக்குள்ளார அப்படின்னு உள்முகமா திரும்ப முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உபாசனைகள் அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுது. அப்ப உபாசனைகளோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்தந்த பலன் சொல்லப்பட்டிருக்கு, லோகங்கள் அடைஞ்சிடலாம். அதே ஆசைப்படாம நிஷ்காமியமா நம்ம அந்த உபாசனைகளை பண்ணும்போது அந்த கரணத்தை சுத்தப்படுத்தி எந்தெந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் உள்ள இருக்கோ அதெல்லாத்தையும் நிவாரணம் பண்ணி ஆத்ம தரிசனத்துக்கு ஒரு உபாயமா அந்தரங்க சாதனமா உபாசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிரிக்கும் போதே கர்மயோகம் பகிரங்கம், உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்றது சாக்ஷாத் சாதனம், நேரடி சாதனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டான சாதனம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அதுக்காக என்ன பண்றார், இங்க நிறைய உபாசன மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாத்தையும் பண்றதுக்காக இல்லை. பகவான் வந்து ஜெகத்குருவா இருக்கிறதுனால என்ன பண்றார், எல்லாத்தையும் சொல்றார். இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா கை கொள்ள வேண்டும். இல்ல அப்படின்னா ஒன்னுத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னும் 1-2 கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும். இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் உபாசனைகளா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஆதித்யனோட உபாசனை, அதுக்கப்புறம் வந்து பிராணனோட உபாசனை, வாயு பிராணன் 2 ஒண்ணு, பிராணனோட உபாசனை, இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார உபாசனையா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பிரிஸ்கிரைப் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தை இந்த பிராணனோடு சேர்ந்து உபாசிக்கிற மெத்தட் தான் நான் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன். ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விபூதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்குனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நேரா சிவபெருமான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோயில் இப்ப முடிஞ்சோட கோயிலுக்கு முன்னாடி போய் வந்து பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு சுவாமி அப்படின்ற வாயில வந்து பாத்தீங்கன்னா நாராயண நாராயணான்னு வரும். யாரா பக்கத்துல இருந்து கேட்டானா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஐயோ என்னது, சிவபெருமான் கோயிலுக்கு முன்னாடி அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி நாராயண நாராயணான்றான் அப்படின்னு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாராயணன்ட்ட போயிட்டு என்ன பண்றேன், பூத நாராயணன்ட்ட போயிட்டு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நீதான் அந்தர்யாமியா இருக்கா, நீதான் பரபிரம சுரூபமா இருக்கு. ஐயோ அந்தர்யாமி வந்து சிவபெருமான் ஆச்சு, இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சூத்திராத்மா தானே அப்படின்றதோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பாள்கிட்ட போனாலோ இல்ல முருகர்கிட்ட போனாலோ எந்த தேவதைகிட்ட போனாலோ கையெடுத்து கூப்பிடும் போது வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷனும் வரவே வராது, முரண்பாடு வராது. ஏன் அப்படின்னா இந்த விபூதி யோகம் எல்லாம் என்ன சொல்ல போகுது, அடுத்த அத்தியாயம் வரக்கூடிய இந்த விஸ்வரூப தரிசன யோகமும் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கார். நம்ம எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ சர்வம் பிரம்மமயம், சர்வம் ஈஷாவாசியம் இதம் சர்வம், இது எல்லாம் பிரம்மம் தான், ஈஸ்வரன் தான். அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பிரம்மம்னு மனசுக்குள்ளார ஒரு சமாதானம் வந்துடும், உங்களுக்கு முரண்பாடு வரவே வராது. இது இல்ல அது இல்ல, இது பெருசு இது சின்னது அதெல்லாம் ஒன்றும் வரவே வராது, எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கார். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுட்சுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும், உபாசிக்கிறத வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். சாத்விகமான அம்சங்களை மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கும். ரஜோ அம்சத்தை உடையதா தேவதைகள் இருக்கு, தமோ அம்சத்தை உடையதா தேவதைகள் இருக்கு, அதை எல்லாத்தையும் சாதகர்கள் என்ன பண்ணணும், முமுட்சுக்கள் அவாய்ட் பண்ணணும். அப்ப அந்த சாத்விக குணத்துல இருக்கிறத தான் இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதுவா இருக்க அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார், சத்துவகுண பிரதானமா இருக்கிற வஸ்துக்களை மட்டுமே இங்க சொல்கின்றார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் தான் சத்துவகுணமாவும் இருக்கார், ரஜோகுணமாவும் இருக்கார், தமோ குணமாவும் அவர் தான் இருக்கார். ஆனா உபாசனைக்கு சத்துவகுண விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல ஏதாவது ஒன்ன எடுத்துக்கணும். ஆனா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொன்றுல இருக்காங்க.
ஆனா முமுக்ஷு என்ன பண்ணணும்? ஒரே தேவதை, ஒரே மந்திரம், ஒரே சாஸ்திரம், ஒரே குருநாதர் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல போக்கஸ் தான். கண்டபடி வந்து பாத்தீங்கன்னா 4-5 தேவதைகள் 8-10 தேவதைகள். நேற்று கூட ஒரு 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 உபாசகரோட பூஜை ரூம்ல பார்த்தா ஏகப்பட்ட விக்கிரகங்கள் வச்சிருக்காரு. ஏகப்பட்ட விக்கிரகங்கள் வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியுமே, நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய வீட்டுல அது மாதிரி வச்சிருக்கோம். ஏகப்பட்ட தேவதைகளை வச்சிருக்கோம், ஏகப்பட்ட விக்கிரகங்களை வச்சிருக்கோம். எப்படி ஆராதனை பண்ண முடியும்? எப்படி போக்கஸ் ஆகும்? இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் கவனம் போயிட்டே இருக்கும். நான் ஒரு வீட்டுல பார்த்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8-10 குழந்தைங்க இருக்கு. 8-10 குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்னா போக்கஸ் பண்ண முடியல. எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியல, ஃபுட்டு கொடுக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. இதே ஒத்த குழந்தை இருக்கிற, ரெட்டை குழந்தை இருக்கிற வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஏன்? போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. 8-10 போகாம 1-2 போக்கஸ் ஆச்சுன்னா நல்லா கொண்டு வர முடியும். அதே மாதிரி தேவதா உபாசனத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக தேவதா உபாசனைய வச்சுக்க கூடாது. மனசுல ரொம்ப கிளியரா இருக்கணும். ஆச்சா? இப்ப இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் 6 உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா 22வது ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சாச்சு. பூதானாமஸ்மி சேத்தனா. இப்ப நீங்க உட்கார்ந்து உபாசனை பண்றதுக்குலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமானது. இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த வெறுமனு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் தொட்டு பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்போட இந்த ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா டச் பண்ணி பார்ப்பேன். அந்த டச் பண்ணி பார்க்கும்போது அந்த தொடு உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? அந்த தொடு உணர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சேத்தனான்னு பேர். இப்ப ஸ்மெல் வருது. ஸ்மெல் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? ஸ்மெல்லுக்கு போயிடுறோம். ஸ்மெல்லுக்கு போகாம அதை ஸ்மெல் பண்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல. ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா அதை வந்து உணரக்கூடிய ஒரு சேத்தனம், ஒரு சைத்தன்யம் இருக்கு. அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டை பார்க்குறேன் அப்படின்னா நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடும்போது வந்து பார்ப்பேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 விஷயத்தை சாப்பிடும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னென்ன டேஸ்ட்ல மயங்காம அதில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன டேஸ்ட் அப்படின்னு மெதுவாக பிரிப்பேன். இதில் பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கின், அந்த நாக்கோட பட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்படுறத மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவா கான்சென்ட்ரேட் பண்றது. சேத்தனத்துல விஷயத்துல இல்லாம அந்த விஷயத்தை அறியக்கூடிய அறிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கறது. இது எல்லாம் சகுன உபாசனையில வந்துடும். எதெல்லாம் உணர்வுகள் நம்ம சொல்றோமோ, காதலோ காமமோ எதெல்லாம் இருக்கோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்றது. இதையும் வந்து பாத்தீங்கன்னா சாதகர்கள் என்ன பண்ணும்? ஓங்கார அனுஷ்டானம் கூட வந்து பிராண உபாசனை கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேத்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இது அப்புறம் 23வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி மேருஷிகரிநாமகம். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி. அப்ப பாருங்க, சுத்த பிரம்ம தத்துவத்திலிருந்து தான் விபூதியை பேசிக்கிட்டு இருக்கார் பகவான். சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? அந்த சுத்த பிரம்மம் தான் விஷ்ணு, சுத்த பிரம்மம் தான் சிவன், சுத்த பிரம்மம் தான் பிரம்மா. எதனால கிடைச்சது? இந்த மாயையினால 3 குணங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அப்ப அதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தான்ப்பா ருத்ரர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சங்கரனா இருக்கேன். இதே வந்து பாத்தீங்கன்னா 21வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்னு சொல்லிட்டேன். நான் தான்ப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யர்கள் மத்தியில விஷ்ணுவா நான் தான்ப்பா இருக்கேன். அப்ப சுத்த பிரம்மம் சொல்லுது நான் என்ன பண்றேன்? விஷ்ணுவா நான் தான் இருக்கேன், நான் தான் சங்கரனா சிவனா நான் தான் இருக்கேன். கூட எதையும் எடுத்துக்கணும், இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா அகம்னு பின்னாடி சொல்ல போறார். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவாகவும் நான் தான் இருக்கேன். அப்ப சுத்த பிரம்மம் மாயையோடு சேர்ந்த 3 அம்சங்களை 3 ரூபங்களை எடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எந்த கான்ட்ரடிக்ஷனும் வரவே வராது. ஒரே ஈஸ்வரன் நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம். சுத்த பிரம்மத்துக்கு தான் அநேக நாமங்கள் ரூபங்கள் கொடுக்கப்பட்டது மாயையோட சேரும் போது. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரர்கள் மத்தியில் எத்தனை ருத்ரர்கள் அப்படின்னா 11 ருத்ரர்கள் மத்தியில் நான் வந்து சங்கரனாக சிவபெருமானாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம். வித்தேஷோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த சைவ மதமும் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மியில வந்துடும். மொத்த சைவ மதத்தையும் கொண்டு வந்துடலாம். நீங்க சிவனை எந்த உருவத்துல வந்து உபாசிச்சாலும் அது எல்லாத்தையும் இதுக்குள்ளார கொண்டு வந்துடலாம். அது அப்புறம் வித்தோஷோ யக்ஷரக்ஷசாம்.
ராட்சசர்கள் மத்தியில் நான் வித்தேஷோ அப்படின்னா குபேரனாக இருக்கின்றேன். அதுக்கப்புறம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி, இது முக்கியமான உபாசனை. அப்ப 7வது உபாசனை ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி 7வது உபாசனை. 8வது உபாசனை வசூனாம் பாவகஸ்சாஸ்மி, வசுக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா நான் அக்னியாக இருக்கின்றேன். பாவகன்றதுக்கு அர்த்தம் அக்னி, அக்னியாக இருக்கின்றேன். வைதிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவதையை பாத்தீங்கன்னா அக்னிதான் தேவதை, ரொம்ப பிரதான தேவதை. நான் சொல்றேன்ல, எப்பவுமே அக்னி ரொம்ப டைலூஷன் ஃபார்ம்ல இந்த உலகத்துல ஈஸ்வரன் அக்னி தத்துவமா இருக்கார், எனர்ஜி. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அக்னி இருக்கணும்னா என்ன இருக்கணும்? வாயு இல்லாம அக்னி எரிய முடியாது, வாயுவா பகவான் இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சூரியனா இருக்கார். அதுக்கப்புறம் அந்த சூரியன்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பிரகாசமா இருக்கார். அக்னி பிரம்மாவை குறிக்கிறது, வாயு விஷ்ணு இரண்ய கர்ப்பரை குறிக்கிறது, அதுக்கப்புறம் சூரியன் ஈஸ்வரனை குறிக்கிறது, சுத்த பிரம்மம் எதை குறிக்கும் அப்படின்னா கான்சியஸ்னஸ் ஆயிடும். அப்ப இத்தனை விதத்துல பாத்தீங்கன்னா உபாசிக்கிற மாதிரி பாவக்கக யாரெல்லாம் அக்னி உபாசனை பண்றாங்களோ அதெல்லாம் ரொம்ப உத்தமமான உபாசனை, பெஸ்ட் உபாசனையில அது ஒண்ணு வந்துருது. வசூடாம் பாவகஸ்சாஸ்மி, இது 8வது உபாசனை. மேரு சிகரி நாமகம், மேரு பர்வதம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. மேரு பர்வதம் அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் பாத்தீங்க அப்படின்னா கட்டி வைக்கப்பட்டது மேரு பர்வதம், கண்ணுக்கு தெரியாதது. அந்த மேரு பர்வதமாக நான் பாத்தீங்கன்னா இருக்கின்றேன். சிகரத்தை உடையவைகளில் மேரு பர்வதமா நான் இருக்கின்றேன். ஹிமாலயாஸ் இல்ல. அதுக்கு அடுத்தது 24வது ஸ்லோகம். புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருகஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ. புரோதசாம் அப்படின்னா புரோகிதர்கள் அப்படின்னு அர்த்தம், பிரீஸ்ட். நிறைய புரோகிதர்களை நம்ம என்ன பண்றோம்? ஒரு யஜ்ஞம் பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னா பிரீஸ்ட செலக்ட் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திரன் பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு பிரீஸ்ட பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் வீட்டுலலாம் இப்ப இருக்கான்னு தெரியல, இப்ப நான் ஒரு தேடி அலைய வேண்டியதா இருக்கு. வீட்டுலலாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குன்னு ஒரு வாத்தியார்னு சொல்லுவோம், வாத்தியார் இருப்பேன். நம்ம வீட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல இருந்து எல்லாம் இருக்கும். ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலிக்குன்னு ஒரு வைத்திகர் ஒருத்தர் இருப்பார். அவர் பாத்தீங்கன்னா ஆத்து வாத்தியார். அதான் இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல, அது மாதிரிலாம் இருக்கா, இப்பெல்லாம் வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. கரெக்டா அவர் இண்டிகேட் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம சிட்டி ஆனதுனால இங்க அங்க போனதுனால எல்லாம் குழப்பமாயி போச்சு. நம்ம பரம்பரை, இந்த வாத்தியாருக்கு என்ன தெரியும்னா நம்ம பரம்பரையும் தெரியும். நம்மளோட ஜாதக புஸ்தகம் எல்லாம் வச்சிருப்பார். திதி எப்போ, இது எப்போ, அப்பா திதி என்ன, தாத்தா திதி என்ன, எல்லா டீட்டெயிலும் அவருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சொல்லிடுவார், மெசேஜ் சொல்லுவார், இப்ப திதி வருதுப்பா, இந்த இது வருது அப்படின்னு கரெக்டா ஒன்று சொல்லுவார். அப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாத்தீங்கன்னா புரோகிதர்கள்ல பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு அவரோட ஆத்து வாத்தியார் ஒருத்தர் இருக்கார். என்ன ஆத்து வாத்தியார் அப்படின்னா புரோதசாம் முக்கியம் மாம் வித்தி, முக்கியமானவரா என்னை அறிந்து கொள். யாரு? ப்ருகஸ்பதி. ப்ருகஸ்பதின்றவர் பாத்தீங்கன்னா தேவகுருவா இருக்கார். அந்த தேவகுருவாக நானே இருக்கின்றேன். ஏன் அப்படின்னா இந்திரனுக்கு புரோகிதரா இருக்கிற காரணத்தினால அவர் தான் உத்தமமான புரோகிதர். அதுக்கப்புறம் சேனா நீனாம் அகம் ஸ்கந்தஹ, இது முக்கியமான உபாசனை. கௌமாரம் எல்லாம் இதுக்குள்ளார கொண்டு வந்துடலாம். குமரனை உபாசிக்கிறது எல்லாம் கொண்டு வந்துடலாம். சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹ, சேனைகளுக்கெல்லாம் சேனாபதிகளுக்கு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நான் ஸ்கந்தனாக, முருகனாக, குமரனாக இருக்கின்றேன். முக்கியமான உபாசனை. 9வது உபாசனை சரசாமஸ்மி சாகரஹ. நான் பாக்குற வடவீதி சுப்பிரமணியர் கோயில்ல போய் பார்த்தா அவர் பாத்தீங்கன்னா முருகர் பாத்தீங்கன்னா சில இடத்துல கண்ணன் மாதிரியே இருப்பார். சில இடத்துல அலங்காரம் பண்ணி பார்த்தா முருகருக்கும் பாத்தீங்கன்னா அழகனா, கிருஷ்ணனும் அழகன், 2 பேருமே ரொம்ப சௌந்தரியம், ஒரே மாதிரி இருக்கும். சில சமயம் முருகர் பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் மாதிரியே இருப்பார். வடவீதி சுப்பிரமணியர் கோயில்ல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோலத்துலயும் இருக்கும் முகம் பார்த்தா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ உங்க இஷ்ட தேவத்தையை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அங்கங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எனக்கு முருகரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கிருஷ்ணரை பார்க்குற மாதிரியே, ஜெகத்குருவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், எனக்கு தட்சிணாமூர்த்தியை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பாத்தீங்கன்னா வெளியில பார்க்கறோம். அப்போ ஒரு தேவத்தையை நீங்க மனசுல நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? எல்லாத்துலயும் அந்த தேவதை தான் இருக்கு அப்படின்னு பாக்குறதுல எந்த ஒரு குழப்பமும் வரப்போறது.
அப்ப முருகனுக்கும் பண்ணுமா இல்ல கிருஷ்ணருக்கும் பண்ணுமா குழப்பமே வேணாம். நீங்க எதுல வேணாலும் உங்க தெய்வத்தையை பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ சேனானிலாம் அகம் ஸ்கந்தக சரசாமஸ்மி சாகரக, நான் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகளில் நான் சாகரமாக இருக்கின்றேன், சமுத்திரமாக இருக்கின்றேன். 24 ஸ்லோகம் சொல்லியாச்சு. 25வது ஸ்லோகம். மகரிஷீனாம் பிருகுரகம் கிராமஸ்மியேகமக்ஷரம் கிராமஸ்மி ஏகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. மகரிஷீனாம் பிருகுரகம். பிருகு மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேதத்துல ரொம்ப முக்கியமான பிரஜாபதியில ஒருத்தர், பிருகு அப்படின்னு பேர். அந்த பிருகு பிரஜாபதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகு முனிவர்களில் வந்து மகரிஷிகள் மத்தியில் பிருகுவாக நான் இருக்கின்றேன். ரொம்ப விசேஷம். பிருகு மகரிஷியோட பெருமையை சொல்லணும் அப்படின்னா நான் சில மகரிஷிகளை பத்தி பேசணும் கண்டிப்பா. யாக்ஞவல்யர் நிறைய பேருக்கு தெரியும். யாக்ஞவல்யர் மாதிரி ஒரு பெரிய மகரிஷி நமக்கு வந்து இல்லவே இல்லை. மிருகதாரண்யம் படிக்கும் போது தான் தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பார்த்தோம் அப்படின்னா அதர்வண வேத மகரிஷியா இருக்கக்கூடிய அந்த பிருகு மாதிரி இந்த உலகத்துல ஒரு பெரிய மகரிஷி இருக்க முடியாது. ஏன்னா கோரை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் பிருகுதான் வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணியிருக்காரு. அவ்வளவு அற்புதமான மகரிஷி. அதுதான் இங்க சொல்ற ரிஷிகள் மகரிஷிகள் மத்தியில் நான் பிருகுவாக இருக்கின்றேன். அதுக்கப்புறம் முக்கியமான நம்ம உபாசனை வருது, 10வது உபாசனை. கிராம் அஸ்மி. கிராம் அப்படின்னா வாக்குன்னு அர்த்தம், வாணின்னு அர்த்தம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த வார்த்தைகளில் நான் ஏக்கம் அக்ஷரம், ஏகாட்சரமாக நான் இருக்கிறேன். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. 8:13 பார்த்திருக்கோம். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. அப்ப ஓம் என்ற ஏக அக்ஷரமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு 8 சொன்னார். அதேதான் இங்கேயும் சொல்றார். வாக்குகளில் நான் ஏக்க அக்ஷரமா ஓங்காரமாக பிரணவமாக இருக்கின்றேன். இதைதான் நம்ம எடுத்துக்க போறோம். எடுச்சா நம்ம உபாசனை 10வது உபாசனை. அதுக்கப்புறம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி. யஜ்ஞங்கள் மத்தியில் நான் ஜபயஜ்ஞமாக இருக்கின்றேன். நம்ம சொல்லியிருக்க ஏற்கனவே. தாரண தியான சமாதி எப்பவுமே அந்தரங்க சாதனம்னு பேரு. சமாதிக்கு அந்தரங்க சாதனம் தாரண தியான சமாதி, சவிகல்ப சமாதி. எல்லாத்துக்கும் எந்த சவிகல்ப சமாதி பண்றதா இருந்தாலும் இந்த 3 தேவை. அப்ப இப்ப பண்ணக்கூடிய எல்லாத்துலயும் இப்ப ஓங்காரத்தை வந்து அடையணும். ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசனையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யோக சூத்திரக்காரர் சொல்லும் போதே சொல்றார், தஸ்ய வாச்சகா பிரணவா. ஈஸ்வரனோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரணவம். எந்த ஈஸ்வரன் வேணா எடுத்துங்க, முருகரா எடுத்துங்க, பிள்ளையார எடுத்துங்க, அம்பால எடுத்துங்க, இல்ல விஷ்ணு எடுத்துங்க, இல்ல சிவபெருமான் எடுத்துங்க. எந்த தேவத்தை எடுத்தாலும் உபாசனை வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை ஈஸியா எடுத்துக்க முடியும். எல்லாமே பிரணவ சொரூபிகள் தான், எல்லாம் ஒண்ணுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரணவத்தை எப்படி உபாசிக்கணும் சுவாமி அப்படின்னா தஸ்ய வாச்சக பிரணவக. ஈஸ்வரனோட பேரு ஓங்காரம். என்ன பண்ணணும் சுவாமி? அதை வச்சுக்கிட்டு தஜ்ஜபஸ் ததர்த்த பாவனம். அதை வந்து பாத்தீங்கன்னா தஜ்ஜபகா, அந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓங்காரத்தை அர்த்த பாவம் பண்ணணும், அந்த அர்த்தத்தை வந்து பாவிக்கணும். அந்த ஜபம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தாரணான்னு பேரு, பாவிக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தியானம்னு பேரு. அப்போ நீங்க எந்த உபாசனை எடுத்தாலும் என்ன இருக்கணும்? ஸ்தூலமா ஒரு பூஜை, ஸ்தூலமா ஒரு ஹோமம், ஸ்தூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்ப்பணம், இதெல்லாம் ஸ்தூலமா இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா உள்ளுக்குள்ளார நுழையும் போது எந்த உபாசனையா இருந்தாலும் முதல் ஸ்டெப் தாரணை. தாரணைக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜபம் தான் முதல் சாதனம், அந்தரங்க சாதனம். ஜபம் எங்கெல்லாம் ஜபம்னு வருதோ அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தாரணைன்னு எடுத்துக்கணும். தாரணை என்ன அர்த்தம்? ஒண்ணுத்துல பிக்ஸ் ஆகிறதுக்காகத்தான் நம்ம தாரண அபியாசத்தை, ஜப அபியாசத்தை பண்றோம். ஜபம் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தோ நாஸ்தி பாதகம் அப்படின்னு ஒரு சுபாஷிதம் சொல்லுது. ஜபம் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகமே உண்டாகாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜபம் என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு யாருக்கும் தெரியவே இல்லை. இன்டைரக்டா ஜபம் என்ன பண்ணும்? உங்க மனசை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆளுமைக்குள்ளார, கண்ட்ரோலுக்குள்ளார கொண்டு வரும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 ஜபம் பண்ணணும் அப்படின்னு காலையில உட்கார்ந்தோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே என்ன பண்றேன்? 3000 ஜபம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்றேன். டைமரை ஆன் பண்ணி வச்சுட்டு, போன்ல வந்து டைமரை ஆன் பண்ணிட்டு, ஏன் அப்படின்னா எவ்வளவு தூரம் மனசு வெளில போகுதுன்னு பாக்குறதுக்காக பண்றேன். பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே மெதுவா ஊர்லாம் சுத்துது மனசு. அதுக்கப்புறம் ஓம்காரத்துக்கு வந்துச்சு.
ஓம் 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 ஓம். இப்போ ஒரு 3000 ஜபம் பண்றேன்னு வச்சுங்களேன். அதுல வேஸ்டேஜ்னு கொஞ்சம் தாட்ஸை வச்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஜபத்துல ஒரு 500 தாட்டு வந்து வேற வேற ஏதோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 500 வச்சுக்கங்களேன். மீதி இருக்கிற தாட்டையோட 2500 தாட்டு. அந்த அரை மணி நேரத்துக்குள்ளார நீங்க 2500 தாட்டையும் நான் இந்த தாட்டு தான் நினைக்க போறேன்னு நீங்க என்ன பண்றீங்க? உங்க மனசுக்கு நீங்க மாஸ்டர் ஆகுறீங்க. நீங்க இப்ப அடுத்த சடை என்ன நினைக்கணும் உங்க மனசுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. உங்க கூடயே தானே உங்க மனசு இருக்கு. உங்க மனசு கூடயே இருந்தாலும் அடுத்தடுத்து அது என்ன தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம மனசு வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லைன்னு தெரியும். இதே ஜபம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா, நான் 1000 ஜபம் பண்றேன், 2000 ஜபம் பண்றேன், 3000 ஜபம் பண்றேன்னு நீங்க உட்கார்ந்து பண்ணும் போது நீங்க ஜபத்தோட முன்னாடியே என்ன பண்றீங்க? தீர்மானம் பண்றீங்க, ஏ மனசே நீ வந்து பாத்தீங்கன்னா இனி 3000 தாட்டையும் ஓங்காரமா நினை. அப்ப ஃபியூச்சர்ல உண்டாகக்கூடிய 3000 தாட்டு, 2000 தாட்டு, 1000 தாட்டையும் யார் தீர்மானிக்கிறா? நீங்க தீர்மானிக்கிறீங்க. ஒரு 5%, 10% வேஸ்டேஜ் போனாலும் மீதி இருக்கிற தாட்டு உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா? அப்ப இதே மாதிரி ஜபத்தை அதிகம் பண்ண 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 ஒரு அபியாசம் பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா வந்து சுவாமி சுவாமி நான் என்ன நினைக்கணும் சுவாமி அப்படின்னு உங்கள்கிட்ட ஸ்லேவ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கும். அப்படி கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா இந்த ஜபத்தோட மகிமை. ஜபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ஆச்சாரியார் இங்க சொல்றாரு, யஜ்ஞங்களில் இப்ப நீங்க வெளியில ஒரு ஹோமத்தையோ யஜ்ஞத்தையோ பண்றீங்கன்னு வச்சுங்க, அதுல உங்க மனசு கண்ட்ரோல் ஆகுமா? ஆகாதா? மனசு வந்து பாத்தீங்கன்னா விச்சலித்தமா தான் இருக்கும் வெளியில இருக்கிற யஜ்ஞங்கள் எல்லாத்திலையும். ஆனா ஜப யஜ்ஞத்துல மட்டும்தான் மனசை ஆளக்கூடிய தன்மை சாமர்த்தியம் உங்களுக்கு வரும். இந்த ஜபம் என்ன பண்ணும்? இது ஒண்ணு, மனசை கண்ட்ரோல் பண்றது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க? மெதுவா 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 மன பிரம்மேதி உபாசித்தன்னு ஒரு இதுக்கு நீங்க நல்லா போக முடியும். ரொம்ப க்ளோசஸ்ட் மனசு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா மெதுவா ஒவ்வொரு தாட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஏன் இவ்வளவு கிளாஸ் எடுக்கிறேன், இவ்வளவு பேசுறேன், சாமி சிம்பிளா பேசிட்டு போக வேண்டியது உள்ளதை சொல்லிட்டு அப்படின்னா இல்ல. விற்த்தியினால தான் நீக்க முடியும். எண்ணங்களை எண்ணத்தினாலத்தான் நீக்க முடியும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சமாதிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டோர்ல இருக்கக்கூடிய உங்க சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பதிவுகளை வந்து தாட் ப்ராசஸா வச்சிருக்கோம். இந்த தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒரே இதுல வந்து எரேஸ்னு போட்டு அழிக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? ஒவ்வொரு ஜபமும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய வேற ஒரு தாட்டை வந்து அது என்ன பண்ணுது? டிஸ்ட்ராய் பண்ணுது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையும், ஸ்டோர்ல இருக்கிற வாசனைகள் எல்லாத்தையும் நிர்மூலம் பண்றதுக்கு ஜபம்தான் பிரதானம். ஸ்தூலம் பண்ணீங்கன்னா ஒண்ணு, சூக்ஷ்ம ஜபம் பண்ணீங்கன்னா மானச ஜபம் பண்ணும்போது அது மெதுவா 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 சம்சாரத்தை நாசம் பண்ணி என்ன பண்ணும்? ரீபெர்த்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ற சாமர்த்தியத்தை கொடுக்கும், வாசனைகளை நிர்மூலம் பண்ணும். அதனாலதான் ஆச்சாரியார் சொல்றார், யஜ்ஞங்களில் நான் ஜப யஜ்ஞமாக இருக்கின்றேன் அப்படின்னு. ஆச்சாரியர் சொல்றார் இதையும் 11வது உபாசனை. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஓங்காரத்தை உபாசனை எடுத்துக்கிறோம், அந்த ஓங்காரத்தை ஜபிக்கிறோம், இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிறோம். அதுக்கப்புறம் பிராணனோட சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆயிடுது? ஓங்காரத்தை பிராணனோடு சேர்ந்து ஜபிக்கும் போது 3 உபாசனையை ஒன்னாக்கிறோம். அதுக்கப்புறம் உணர்வை பார்த்தீங்க அப்படின்னா, சேத்தனத்தை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இருக்கும் போதெல்லாம் அதுவும் வந்து உங்களுக்குள்ளார வந்துடும். உங்களுக்கு இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்றார், ஸ்தாவரானாம் ஹிமாலயா. ஸ்தாவரங்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நான் ஹிமாலயமாக இருக்கின்றேன். ஸ்தாவரங்கள் அப்படின்னா அசையாதவைகளில், அசையாதவைகளில் நான் இமயமலையாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம், அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம் தேவர்ஷீனாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனியே. அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம் ஆச்சாரியா சொல்லும் போதே சொல்ற, நான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விருட்சங்கள் மத்தியிலும் அஸ்வத்த விருட்சமாக இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அஸ்வத்த விருட்சம் அப்படின்னா அரச மரமாக நான் இருக்கின்றேன். அதனால்தான் அரச மரத்தை சுத்துறோம். அற்புதமான மரம்ங்க.
நர்மதா கரையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆஸ்வாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வத்த மரம். எங்க பார்த்தாலும் அரச மரம். நர்மதா கரையில தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மரங்களை பார்த்தேன். 10 அடிக்கு வரும் மரம், 10 அடிக்கு ஒரு மரம். அதுவும் மரங்கள்லாம் எப்படிப்பட்ட மரம்னா 200 வருஷம் 100 வருஷம் அப்படி பெரிய பெரிய மரங்களா இருக்கும். உங்களுக்கு நல்லா படுத்து தூங்குறதுக்கு ராத்திரி எல்லாம் ரொம்ப சௌக்கியமா இருக்கும். அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தியானம் பண்றதுக்கெல்லாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா சௌக்கியமா இருக்கும். அஸ்வத்த மரம் ரொம்ப ஸ்நேகம். அதாவது சமித்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்த சமித்து வந்து ரொம்ப சிரேஷ்டம். சமிதாதானத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சமித்தை போட்டீங்க அப்படின்னா ஒன்னும் மிச்சம் இருக்காது. சாம்பலே மிச்சம் இருக்காதுங்க. ரொம்ப மென்மையான சாம்பல் கிடைக்கும். அதை எடுத்து விபூதி கூட வைக்க முடியாது. அது மாதிரி சாம்பலா இருக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ற மரம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார் அஸ்வத்த சர்வ விருட்சானா. அது அப்புறம் தேவர்ஷீனாம் ச நாரதா. நான் தேவரிஷிகள் மத்தியில் தேவராவும் அதே நேரத்துல ரிஷியாவும் இருக்கக்கூடிய அநேக பேர் இருக்காங்க. அவர்கள் மத்தியில் நான் நாரதனாக இருக்கின்றேன், தேவரிஷியா. கந்தர்வானாம் சித்திரரதா. கந்தர்வர்கள் மத்தியில் நான் சித்திரரதனாக இருக்கின்றேன். சித்திரரதன் சொல்லக்கூடிய கந்தர்வனா நான் இருக்க ராஜா. கந்தர்வ ராஜா வந்து சித்திரரதன் பேர். சித்தாராம் கபிலோ முனிகி. முக்கியமா ஆச்சாரியரே சொல்றார், தேவகுதிக்கும் கர்தப மகரிஷிக்கும் பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் இதே வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து உபாசனை எல்லாத்தையும் சொல்றார், தத்துவத்தை சொல்றார், சாங்கிய சித்தாந்தத்தை அம்மாவுக்கு உபதேசம் பண்றார், யோகத்தை வந்து மோட்சத்துக்கு உபாயமா சொல்றார். அப்ப உயர்ந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசிக் ஆச்சாரியார் கபிலரோட சித்தாந்தத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். ஒரு காலத்துல சித்தாந்தம் படிக்கிறதுனாவே அது சாங்கியம் அப்படிதான் இருந்திருக்கு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரியர் சொல்றாரு, இங்க வந்து நான் கௌதம மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லல, நான் காணாத மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லல. நியாய வைசேஷிக்கிறதுக்கு ஆச்சரியாரா இருக்காங்கல்ல அவங்கள சொல்லல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நியாய வைசேஷிக்கத்தை உபேட்சா பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல சாங்கியத்தையும் யோகத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவதார புருஷரே வந்து பகவான் வந்து கபிலரா தான் அவதாரம் பண்ணியிருக்கார், அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் சாங்கியத்தை. அதனால வந்து இங்க சொல்லும் போதே சொல்றார், சித்த முனிவர்களில் நான் வந்து பாத்தீங்கன்னா கபில முனிவனாக நான் இருக்கின்றேன், அடாப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் 27வது ஸ்லோகம். உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் வித்யமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திரானாம் நராணாம் ச நராதிபம். உச்சை ஸ்ரவஸ் தேவலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, யானை குதிரை எல்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உச்சை ஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரையாக நான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வங்களில் இருக்கின்றேன். அரேபிய குதிரை சொல்றோம். இப்போ ஃபேமஸான குதிரைன்னா நமக்கு வந்து அரேபிய குதிரைகள் தான் தெரியும். அதே மாதிரி இந்த உலகத்துல தேவலோகத்துல எத்தனை குதிரைகள் இருக்குமோ அந்த எல்லா குதிரைகள் மத்தியிலும் உச்சை ஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரையா நான் இருக்கின்றேன். அமிர்த மந்தனம் பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தியானது வித்தி மாம் அமிர்த உத்பவம். அமிர்த மந்தனம் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்துக்காக கடையும் போது அதுல இருந்து வெளிப்பட்டது இந்த உச்சை ஸ்ரவஸ் சொல்லக்கூடிய குதிரை. அதே மாதிரி ஐராவதம் கஜேந்திரானாம். கஜேந்திரானாம் அப்படின்னா யானைகள் இருக்கு. யானைகளுக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ராஜா இருப்பார்ல. எல்லா ஃபேமிலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருப்பார் யானைகள் கூட்டத்துல. அவைகள் எல்லாத்திலையும் நான் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானையாக இருக்கின்றேன். வெள்ளை கலர் யானை, இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சவாரி பண்ற யானை. அந்த ஐராவத யானையாக நான் இருக்கின்றேன். 4 கொம்பு இருக்கும். 4 கொம்போட வெள்ளை கலர்ல பறக்கிற யானை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனந்தமா இருக்குல்ல பறக்கிறதுக்கு. இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் டிராவல் பண்ற ஐராவத யானையா இருக்க. அதே நேரத்துல நராதிராம் ச நராதிபம். மனிதர்கள் மத்தியில் நான் ராஜாவாக இருக்கின்றேன். உலகத்துல எங்கெல்லாம் ராஜா ஒரு பதவியில ராஜா பதவியில இருக்காங்களோ நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அப்படின்றோம்ல. ஒரு கலெக்டர் இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம், போய் நமஸ்காரம் பண்றோம். ஒரு எம்எல்ஏ இருந்தா நமஸ்காரம் பண்றோம். ஒரு கவுன்சிலர் நமஸ்காரம் பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜா ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன ராஜா, கவுன்சிலர் இருந்து ஆரம்பிச்சு பிஎம் வரைக்கும் இருக்கிற எல்லா ராஜாக்கள் ரூபத்திலையும் பகவான் தான் அந்த ராஜாவா இருக்கார். இதுக்கு அப்புறம் 28வது ஸ்லோகம். ஆயுதானாம் அகம் வஜ்ரம் தேனூனாம் அஸ்மி காமதுக் பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்பஹ பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்பஹ
சர்பானாமஸ்மி வாசுகிஹி வாசுகிஹி. ஆயுதானாம் வஜ்ரம். ததீச்சி மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷியோட எலும்புல இருந்து வஜ்ராயுதம் செய்யப்பட்டது அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது. அந்த வஜ்ராயுதம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே ஆயுதங்கள்லயே பெரிய ஆயுதம் வஜ்ராயுதம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கையில அந்த வஜ்ராயுதத்தை தாங்கியிருக்கான். அந்த வஜ்ராயுதத்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல ஆயுதமே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த வஜ்ராயுதமாக நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் தேனூனாம் அஸ்மி காமதுக்கு. உலகத்துல நிறைய வெரைட்டியா பசுமாடுகள் இருக்கு. ஜெர்சி பசுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம். ஒரு சின்ன குட்டி ஆந்திரா பிரீடு ஒண்ணு இருக்கு. என்ன குட்டியா இருக்கு தெரியுங்களா? நாய்க்குட்டி மாதிரியே சின்னதா இருக்கு. நல்லா இருக்கு, வாங்கணும். ஆனா விலை அதிகமான அந்த வெரைட்டி, நல்ல வெரைட்டின்றாங்க. வீட்டுக்குள்ளாரியே ஒரு அம்மா வீட்டுல, ஆந்திரா வீட்டுல பார்த்தா ஒரு 4-5 மாடு வந்து வீட்டுக்குள்ளாரியே சுத்திட்டு இருக்கு. மனுஷங்களா இருந்துகிட்டு இருக்கு. குட்டியோடு இருக்கு, நல்ல மாடு பாக்குறது. நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா அந்த எல்லா மாடுகள்லயும் நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா காமதுக்கு, காமதேனுவாக நான் இருக்கின்றேன். காமதேனு வந்து பாத்தீங்கன்னா இஷ்டப்பட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது காமதேனு. அந்த காமதேனுவா நான் இருக்கின்றேன். பிரஜனச்சாஸ்மி கந்தர்பகா. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜா உற்பத்திக்கு முக்கிய காரணமா இருக்கிறது காமம். காமத்தை உண்டு பண்ற காமனா நான் இருக்கின்றேன். காமம் இந்த வார்த்தை இல்ல. காமத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு காலத்துல ஐயோ 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 காம எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு. பேசிக் இன்ஸ்டிங்கே அதாங்க நமக்கு. காமன் வந்து காமம் வந்து எல்லாத்துக்கும் காமன். அந்த காமனா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். பிரச்சனச்சாஸ்மி கந்தர்பக. கந்தர்பகன்றதுக்கு அர்த்தம் காமனாக, மன்மதனாக இருக்கின்றேன் அப்படின்ற மன்மதன். சர்பானாம் அஸ்மி வாசுகிஹி. சர்ப்பங்களில் வந்து பாத்தீங்கன்னா அநேக சர்ப்பங்கள் இருக்கு. சர்ப்பங்களுக்கும் நாகத்துக்கும் என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை. நாகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பூஜ்யனியமா இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு எல்லாம் பேரு நாகம்னு பேரு. காமனான நேம் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்பங்கள்னு பேரு. அப்ப சர்ப்பங்கள் மத்தியில் நான் வந்து பாத்தீங்கன்னா வாசுகியாக இருக்கின்றேன். வாசுகின்ற நாகத்மா நான் இருக்கேன். வாசுகியை வச்சுதான் என்ன பண்றாங்க? அமிர்த மந்தனம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு 29. அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம் வருணோ யாதசாமகம் பித்ருநாம் அரியமாச்சாஸ்மி பித்ருநாம் அரியமாச்சாஸ்மி யமசம்யமதாமகம் யமசம்யமதாமகம். அனந்தஸ்சாஸ்மி நாகானாம். அனந்தநாகம் என்ன சுவாமி? நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சூத்திரம் படிக்கிறோம்ல, இந்த பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அனந்தனோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவதாரம். அதனால்தான் நம்ம யோக சூத்திரத்தை படிச்சுட்டு இருக்கோம். சுவாமியோட இதா இருக்கிற என்னன்னு கேட்டா வாகனமா இருந்துகிட்டு இருக்கார். சுவாமி படுத்திருக்காரு அனந்தத்துக்கு மேலதான். அனந்த சயனம்னு நம்ம சொல்றோம்ல. பகவானை சொல்லும் போதே, நாராயணனை சொல்லும் போதே அனந்த சயனம். அனந்த சயனம்னா என்ன அர்த்தம்? பாம்புக்கு மேல படுத்திருக்கார். அனந்தன்ற பாம்புக்கு மேலதான் படுத்திருக்கார். அந்த அனந்தனுக்கு என்ன பேர் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம ஒரு கேரக்டரா வச்சிருக்கோம், பிராணன். பிராண தத்துவத்துக்கு மேலதான் இந்த கான்சியஸ்னஸ்ன்ற பகவான் வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்கார். நான் அப்படின்னு நீங்க உணரும் போதே இந்த நான் எதுக்கு மேல சுவாமி சவாரி பண்ணுது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, சுவாசம் இருக்கிறதுக்கு மேலதான் இந்த நான்ற கான்சியஸ்னஸ் டிராவல் பண்ணுது. இந்த நான் தான் நாராயணன். நாராயணன்ற நானுக்கு கீழே வந்து ஆதாரமா இருக்கிறது பிராண தத்துவம். பிராணன் தான் அனந்த நாகம். எல்லா தேவதைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் வந்து நாகமா வச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் நாகம்ன்றது இண்டிகேட் பிராணனை குறிக்கிறது. அனந்தனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் நாகங்கள் மத்தியில். இதையும் முக்கியமா நம்ம உபாசனைக்கு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வருணோ யாதசாமகம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாதசாமகம், நீர்ல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வசிக்கின்றதோ, மீன், ஆமை, எதெல்லாம் இருக்கு. முதல்ல எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, கோடிக்கணக்கான ஜீவராசிகள். இது எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறது யாரு அப்படின்னா வருணதேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவனா இருக்கார். அந்த நீர் வாழ்பவைகளில் நான் வந்து பாத்தீங்கன்னா தலைவனாக வருணனாக இருக்கின்றேன். இது ஒரு உபாசனையா இருக்கு. வருணதேவனை உபாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆசன சித்தி. முன்னாடி அனந்த சமாபத் திவ்யாம்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம்ல. பிரயத்தன சைத்தில்ய அனந்த சமாபத் திவ்யாம் யோக சூத்திரத்துல ஒண்ணு படிச்சிருக்கோம். ஆசன சித்தி யாருக்காவது உண்டாகணும் அப்படின்னா
அனந்தனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் செய்வதால் உங்களுக்கு நல்ல ஆசன சித்தி உண்டாகும்னு சொல்லிட்டு, அப்ப யோக சூத்திரத்தோட இது கனெக்ஷன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு என்ன, பித்ருநாம் அரியமா சாஸ்மி. பித்ருநாம் அப்படின்னா பித்ரு தேவதைகள், நிறைய தேவதைகள் இருக்காங்க, நிறைய தேவதைகள், பிரசித்தமான தேவதைகளும் நிறைய இருக்காங்க. அதுல நான் வந்து பாத்தீங்கன்னா அரியமா என்று சொல்லக்கூடிய பித்ரு தேவதையாக நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் யமக சம்யமதாமகம், நான் யமனாக இருக்கின்றேன். என்ன யமன்? சம்யமதாமகம். யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்றவங்களா இருக்காங்களோ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர், நான் இப்பதான் யோசிச்சு பாக்குறேன், அமெரிக்காவும் ரஷ்யாவும் எவ்வளவு காலமா உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா லண்டன்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உலகத்துல இருக்க நிறைய இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. ஒரு இடத்துல உட்காந்துட்டு உலகத்தை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாஃபியா மாதிரி இருந்துகிட்டு. அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்றவங்களா இருக்காங்களோ அந்த கண்ட்ரோல் பண்றவர்கள் மத்தியில் நான் யமனாக இருக்கின்றேன். நீ எவன வேணா இருந்துக்கோ, ட்ரம்பா இருந்துக்கோ, ஹிட்லரா இருந்துக்கோ, யார் வேணா இருந்துக்கோ, உன் குடும்பம் என் கையில. நான் என்ன பண்ணுவேன், மேல இழுத்தேன்னா முடிஞ்சு போச்சு உன்னோட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யமனாக, யமக அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா யமயதி இது யமகா. யமனம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். நான் யமனாக இருக்கின்றேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏதாவது மரணம் சம்பவிக்க போகுது அப்படின்னா நொந்துக்கலாம, நொந்துக்க முடியுமா? அப்படின்னா பகவான் தான் ஆதியாவும் இருக்கார், பகவான் தான் அந்தமாவும் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா யமன் வரப்போறாரு அப்படின்னா பகவான் தான் வரப்போறாரு. என்ன கூட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் வரப்போறார், யம ரூபத்துல வரப்போறார். அதனால என்னைக்கோ வருவார், எப்ப வேணாலும் வருவார் அவர். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை பத்தி நமக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது உங்களுக்கு. மட்டுமே பகவான் தானே வரப்போறார், எந்த ரூபத்துல வேணாலும் வருவார்ல, யம ரூபத்திலேயே அவர் தான் வரப்போறார். மரணத்தை பார்த்து பயப்படவே பயப்படாது. மரணம் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் கொடுத்து நம்ம ரெடியா இருக்கணும், எப்ப வேணா சம்பவிக்கும், எப்ப வேணா சம்பவிக்கும், பயப்படவே பயப்படக்கூடாது. பகவான் தான் மரண தேவதையா இருக்கார். 29க்கு அப்புறம் 30. பிரஹ்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம், பிரஹ்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம் காலः கலயதாமகம், காலः கலயதாமகம் மிருகாணாம் ச மிருகேந்திரோகம், மிருகாணாம் ச மிருகேந்திரோகம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம், வைனதேயஸ்ச பக்ஷிணாம். பிரஹ்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம், நான் சொன்னல திதி புத்திரர்கள். திதியோட கஷ்யப மகரிஷிக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தைத்தியர்கள் சொல்லக்கூடிய தானவர்கள், தைத்தியர்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நிறைய அரக்கர்கள் கூட்டத்துல வந்து ஒரு கூட்டம் வந்து தைத்தியர்கள்னு பேரு. அந்த தைத்தியர்கள் மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகலாதனாக, பக்த பிரகலாதன் சொல்லக்கூடியவனாக நானே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப பிரகலாதனை கும்பிடும் போதெல்லாம் நமக்கு வந்து கதை கேட்கும் போதெல்லாம் பகவான் தான் வந்திருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும். காலக கலயதாமகம், கலயதாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம், கலயதாம்ன்றதுக்கு அர்த்தம் கணனானா. காலத்தை கவுண்டிங் பண்றவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, நிறைய பேர் இருக்காங்கல்ல, காலத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஜோசியர்கள் எல்லாம் காலத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் காலத்தை மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மெஷர் பண்றவங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நான் காலமாக இருக்கின்றேன். நான் சொல்றேன், இந்த டிசம்பருக்குள்ளார நவம்பருக்குள்ளார என்ன பண்ணணும், பகவத்கீதையை முடிச்சிடணும். இந்த யோக சூத்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நவம்பருக்குள்ளார அதையும் முடிச்சிடணும், அடுத்த பாடம் ஆரம்பிக்கணும். அப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங் சொல்லிக்கிட்டே வரேன்ல, இவ்வளவு காலம் எடுக்கணும், இவ்வளவு காலம் எடுக்கணும், நாளைக்கு லீவு, நாளை மறுநாள் லீவு, அஷ்டமி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணிமா, இதெல்லாம் எப்போ வரும் எப்போ வரும்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குமா, லீவ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்போ லீவுன்னு பார்க்குறோம். எல்லாம் காலம் தானே. சூரிய உதயம் பார்க்குறோம், சூரிய அஸ்தமனம் பார்க்குறோம், நாள் முடிஞ்சு போச்சு பார்க்குறோம். இந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் காலத்தை நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோமோ, கவுண்டிங் பண்ணுறோமோ, நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமரை ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காடுறேன். உட்காரும் போதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் காலமா இருக்கார். நான் காலத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நான் என்ன ஃபீல் பண்ண தெரியுங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்து 6:26க்கு நான் எப்பவுமே ஆன்லைனுக்குள்ளார வந்தேன். வந்த மாத்திரத்துல 28ல இருந்து 30 வர வரைக்கும் நிமிஷம், 2 நிமிஷம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகவே இல்லைங்க. நான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க 2 நிமிஷம் வந்து 2 யுகமா போயிட்டு இருக்கு. நான் என்னடா இது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கமே, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்குமோன்னு ஃபீல் பண்றேன். இதே சில சமயம் எப்படி இருக்கு அப்படின்னா
2 மணி நேரம். இப்ப பாருங்க, பாடம் ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா 50 நிமிஷம் ஆயிப்போச்சு. இப்படி போச்சுன்னு தெரியல, போயிடுச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2 நிமிஷம் போகல, ஆனா 50 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஓடி போச்சு. ஒரு மாசம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க 380 கிளாஸ் எவ்வளோ யோசிச்சு பார்த்தா 380 கிளாஸ் போயிடுச்சா? நம்ம 380 நாள் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பாடம் படிச்சிருக்கோம் பகவத்கீதைய. ஐயோ, பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு பெருசு. அப்ப நம்ம கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கோம்ல காலத்தை, எல்லாத்தையும் 50 வயசு ஆகி போச்சா, ஐயோ இவ்வளவு நாள் ஆகி போச்சா அப்படின்னு. இந்த காலமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். இருக்கிறதுலயே பெரிய மாயா சொரூபம் எது அப்படின்னா காலம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாயா சொரூபம் இல்லை. காலோகி அனதிக்கிரமகா. இந்த காலத்தை தாண்டி போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுவாமி. மாயையை தாண்டதும் காலத்தை தாண்டதும் ஒண்ணு. அந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஈஸ்வரனா பாவிக்க வேண்டும் சொல்லியாச்சு. மிருகானாம் ச மிருகேந்திரோகம். மிருகானாம், எங்கெல்லாம் மிருகங்கள் இருக்கோ, காட்டுல வாசம் பண்ணக்கூடிய எத்தனை மிருகங்கள் இருக்கோ அதுல எல்லாத்துலயும் மிருக இந்திர. அந்த அனிமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் ராஜான்னு அர்த்தம். விலங்குகள் மத்தியில நான் ராஜாவா இருக்கேன். எது ராஜா? சிங்கம் தானே சொல்லுவோம். சிங்கத்தை தான் ராஜான்னு சொல்லுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், புலியையும் எடுத்துங்க, டைகரையும் எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சிங்கம் வாசம் பண்ற இடத்துல வந்து டைகர் இருக்காது, டைகர் வாசம் பண்ற இடத்துல சிங்கம் இருக்காது. இது ராஜாவா இருக்க இடத்துல அது ராஜா இல்ல, அது வேற எங்கேயாவது போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தையும் எடுத்துங்க, புலியையும் எடுத்துங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மிருகங்கள் மத்தியில் சிங்கமாக புலியாக இருக்கின்றேன். அதுக்கப்புறம் வைனத்தேயஸ்ச பக்ஷினா, நான் வந்து பாத்தீங்கன்னா வைனத்தேயஸ்ச பக்ஷினா, பக்ஷினாம் அப்படின்னா பறவைகள் மத்தியில், வைனத்தேயக அப்படின்னா கருட பக்ஷியாக நான் இருக்கின்றேன், கருடனாக நான் இருக்கின்றேன். இப்ப எவ்வளவு பெரிய இது இல்ல. இந்த இதுல ஸ்ரீரங்கத்துக்கு போனோம் அப்படின்னா முதல்ல நந்தி மாதிரியே ஒரு பெரிய கருடனை வச்சிருப்பாங்கல்ல, கருடாழ்வார். கருடாழ்வார் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இல்ல ஸ்ரீரங்கத்துல. அடுத்த முறை போய் பானா பாருங்களேன். நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது பார்ப்பேன், இன்னும் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு கருடன் வந்து அப்படின்னு. பக்கத்துல நின்னோம் அப்படின்னா ரொம்ப நம்மளால சின்ன ஆளா இருப்போம். ஒரு பிரம்மாண்டம். கருடன் யாரு அப்படின்னு கேட்டா கருடனும் பிராண தத்துவம் தான். எதெல்லாம் வாகனமா எடுக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் பிராண தத்துவம் எடுத்துங்க. பகவான் எங்க இது பண்றார், வாகனம், பகவானோட வாகனம் எது? கருட வாகனம். முக்கியமா சொல்றோம்ல, அந்த கருட வாகனம்னு என்ன அர்த்தம்? சுவாமி மேல இருக்காரு அப்படின்னா சைத்தன்யம். சாமிக்கு வாகனமா இருக்கு அப்படின்னா அது பிராணன். பிராணன் தான் வாகனம். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமா அதுக்கு மேல வாகனத்துல இருக்கார். நான் வந்து பாத்தீங்கன்னா பட்சிகள் மத்தியில் வைனத்தேயமா கருடனாக இருக்கின்றேன். 31வது ஸ்லோகம். பவன பவதாமஸ்மி ராம சஸ்திரம் பிரதாமகம். பவன பவதாமஸ்மி ராம சஸ்திரபிருதாமகம். ஜஷானா மகரஸ்சாஸ்மி ஸ்ரோதசா அஸ்மி ஜானவி. பவனக பவதா அஸ்மி, சுத்தப்படுத்துகிறவர்கள், வீசுகின்றவை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தப்படுத்துகின்றவைகளில். பவதாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சுத்தப்படுத்துறது. இந்த உலகத்துல ஏகப்பட்டது இருக்கே. டெய்லி சோப் போட்டு வாஷ் பண்றோம், துணியை வாஷ் பண்றதுக்கு சோப்பு யூஸ் பண்றோம், ஏரியல் யூஸ் பண்றோம், இது மாதிரி அநேகம் இருக்கு. டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு ஆசிட் யூஸ் பண்றோம், ஃப்ரெஷ்னஸ் நிறைய பெனாயில் யூஸ் பண்றோம். எவ்வளவு இருக்கு சுத்தப்படுத்துறது இந்த உலகத்துல. அந்த எல்லா சுத்தப்படுத்துறதுலையும் மந்திரம் தான் சுத்தப்படுத்துறதுல பரம பவித்திரம். வந்து பாத்தீங்கன்னா மந்திரம், மந்திர சுத்தின்றது ரொம்ப முக்கியம். ஜலத்தினால சுத்தி பண்றோம், மண்ணுனால சுத்தி பண்றோம். அப்ப சுத்தப்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்றது எல்லாம் பிருத்திவி தத்துவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜல தத்துவத்தினால சுத்திகரணம் பண்றோம். அதுக்கப்புறம் சூப்பரானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னியில போட்டீங்கன்னா எல்லாம் சுத்தமாயிடும். அக்னியும் சுத்தப்படுத்துறது. அப்ப இந்த மூணுத்தை காட்டிலும் எது சுத்தப்படுத்துறவைகளை சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பவனஹா, காற்றாக நான் இருக்கின்றேன். ஏன் அப்படின்னா அக்னியையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாகா பண்ணிட்டு காத்து மட்டும் மிச்சம் இருக்கும். அக்னியை அணைச்சிருந்த மாதிரி அக்னியை கூட அணைச்சிடுறது வந்து பாத்தீங்கன்னா வாயு. அதனால சுத்தப்படுத்துகின்றவைகள் மத்தியில் நான் வந்து பாத்தீங்கன்னா வாயுவாக இருக்கிறேன். என்ன பண்ணணும், இந்த பவனக பவதாமஸ்மியையும் எதுக்குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மருத்தாம் சொன்னல 49 மருத்து தேவதைகள் மத்தியில நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு கேட்டீங்கன்னா மரீச்சிர் மருத்தாமஸ்மி. அங்கேயும் 49 வாயு தேவதைகள்னு பார்த்தோம். அந்த வாயு தேவதையோட இந்த இதையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா என்ன, பிராண உபாசனை பண்ண முடியும். இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைக்வ வித்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
என்ன ரைக்கோ வித்யால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சம்பர்க பிராணகான்னு பேர். வாயுர்வை சம்பர்கா பிராணோவை சம்பர்கா இருக்கு. வாயுவை வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசிக்கிற மெத்தட் நிறைய இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது எது அப்படின்னா வாயு வந்து பாத்தீங்கன்னா சம்பர்க்கம்னு பேரு. சுவாகா பண்றது, பிரளய காலத்துல எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி சுத்தமாக்கிருது. ஆகாசத்துல ஒண்ணும் இல்லாம பண்ணுது. இந்த கிரியேஷன் எல்லாம் போயிடும். அப்ப சுத்தப்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுத்தப்படுத்துறது எது அப்படின்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணி எம்டினஸ் ஆக்கக்கூடிய அந்த வாயுதான் சம்பர்க்கம் அப்படின்னு பேர். எப்படி நம்ம தூக்கத்துக்குள்ளார போகும்போது பிராணன் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி தூக்கத்துல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. ஐயோ ஒண்ணும் இல்லையா? ஆமா ஒண்ணும் இல்லை. அப்ப ஒண்ணும் இல்லாம பண்றதுதான் சுத்தப்படுத்துறது. நம்ம தேகத்துக்குள்ளார பிராணன் சம்பர்க்கன்னு பேரு. அதே வெளியில வந்து பாத்தீங்கன்னா வாயுதான் சம்பர்க்கம். கிரியேஷன் எல்லாம் இந்த பிராணன்ல போய் ஒடுங்கி விடும். அதான் சுத்தப்படுத்துறது பேர். பவதாமஸ்மி. அதுக்கப்புறம் ராமக சஸ்திர பிரதாமகம். ராமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருப்பா அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை சஸ்திர பிரதாம் அப்படின்னா யாரெல்லாம் சஸ்திரங்களை தாரணம் பண்ணிட்டு இருக்காங்களோ. சஸ்திரம் அஸ்திரம். சஸ்திரம் அப்படின்னா கையிலேயே வச்சிருப்பாங்க. நம்ம இது மாதிரி கோதண்டம் மாதிரி வச்சிருக்கிறது. அதே அஸ்திரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கையை விட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா அஸ்திரம். இங்க வந்து ஆச்சாரிய சொல்றாரு சஸ்திரம். இந்த சஸ்திரத்தை உடையவர்கள் மத்தியில நம்ம கத்தி இதெல்லாம் வச்சிருக்கோம். கத்தியில கையில வச்சுக்கிட்டே தானே வெட்டுறோம். அருவா வச்சிருக்கோம், ஸ்வாட் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் கையில வச்சுதான் வெட்ட முடியும். அதே மாதிரி வந்து கோதண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வில்ல வந்து கையில வச்சுக்கிட்டு தான் அம்பை எய்யறோம். இதுக்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா சஸ்திரம் அப்படின்னு பேரு. இந்த சஸ்திரத்தை தாங்கியவர்கள் இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமனாக இருக்கின்றேன். ஃபுல்லா ராம உபாசனை எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்துடலாமா? அதுக்கப்புறம் ஜஷானா மகரஸ்சாஸ்மி. ஜஷானாம்னு என்ன அர்த்தம்? மீன் வகைகள்ல. மீன்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெரைட்டி மீன் இருக்கு. உலகம் ஃபுல்லா வெரைட்டியா மீன் இருக்கு. அவைகளில் நான் மகரமக்ஷியாக நான் இருக்கின்றேன். மகரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வாகனம்? கங்காக்கு வாகனமா வச்சிருக்கோம். யமுனா, கங்கா இது மாதிரி நிறைய தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரம் வந்து பாத்தீங்கன்னா வாகனமா இருக்கு. அப்போ எங்கெல்லாம் வாகனம்னு வருதோ அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மகரம் வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி அதிகமானது வந்து பாத்தீங்கன்னா மகரம் முதல்ல கொற்குட்டை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டே இல்லாம இருக்குமா. எதெல்லாம் வாகனமா இருக்குன்னு பாத்தீங்க? பாம்பு, அதே மாதிரி கருட பட்சி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நாய், எதெல்லாம் வாகனமா சொல்றீங்களோ அது எல்லாம் பிராணனை வந்து சாப்பிட்டு நல்லா இருந்துகிட்டு இருக்கும். நீங்க 4 நாள் சாப்பிடாடு இல்லைனாலும் நாய் வந்து பாத்தீங்கன்னா செத்து போகாது. பிராணனை சாப்பிடுற சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. பிராணசக்தி எல்லாத்திலையும் இருக்கும். அஸ்வத்த விருட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்திலையும் பிராணசக்தி இருக்கும். அதுக்கு மேலதான் வாகனத்துல சுவாமி வந்து இருப்பார் சொல்லியிருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மகரம் மீனா நான் இருக்கேன். ஸ்ரோதசாமஸ்மிஜானவி. ஸ்ரோதசாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓடுகின்ற நதிகளில், இந்த உலகத்துல எத்தனை நதிகள் இருக்கோ எல்லா நதிகள் மத்தியிலையும் நான் ஜானவின்னு சொல்லக்கூடிய கங்கையாக இருக்கின்றேன். பரம பவித்திரம் பண்ணக்கூடிய கங்கா மாதிரி உயர்ந்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஞான கங்கானே பேரு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா கங்கை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பவர். சித்தி கங்கா, முக்தி கங்கா, பக்தி கங்கா அப்படின்னு பல பேர் இருக்கு. ஞான கங்கான்றது கங்கைக்கு பேரு. சித்தி கங்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நர்மதாக்கு பேரு. பக்தி கங்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யமுனாக்கு பேரு. இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பேர் வச்சிருக்கு. எல்லாம் கங்கா தான், ஆனா வந்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. ஞான கங்கா ஞானத்தை கொடுக்கறதா இருக்கக்கூடிய அந்த கங்கையாக நான் இருக்கின்றேன். கங்கை கரையில போனீங்கன்னா டெய்லி ஆரத்தி தான். இமயமலைக்கு போனீங்கன்னா டெய்லி சுவாமி தான், இமயமலையே சுவாமி தான். அந்தந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா அதுதான் பிரதானம். திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா யார் சுவாமி? மலையே சுவாமி தான் பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் எல்லா உபாசனையும் கொண்டு வந்துட்டார். நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா தேவதா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா தான், நர்மதா அம்மா தான். காலையிலையும் சாயந்தரத்தையும் உளுந்து நமஸ்காரம் பண்ணி ஆரத்தி காட்டி டெய்லி நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சின்ன டப்பா வச்சிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொன்னை வச்சிருப்போம். அந்த தொன்னையில வந்து கொஞ்சோண்டு கற்பூரம் தனியா நெய்யில ஊற வச்ச திரி வச்சிருப்போம். டெய்லி ஒரு திரியை வச்சு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்காஷ்டகம் பண்ண மாதிரியே நர்மதாஷ்டகமும் பண்ணியிருக்காரு.
அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுமதிக்கு ஆரத்தி காட்டி அந்த நதியில விட்டுருவோம். என்ன அருமையா இருக்கும் தெரியுங்களா அவங்களுக்கு. கங்கா ஆரத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அந்தந்த தேவதையை உபாசிக்கணும். ஆயிடுச்சா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போக வேணாம், இங்க அங்க அல்லாட வேணாம். உங்களுக்கு திருவண்ணாமலையில இருக்கிறவங்க எதுக்கு, நான் தான் கேட்பேன், திருவண்ணாமலைக்கு வந்து நான் எதுக்கு நீ சிதம்பரம் போகணும்? அப்ப சிதம்பரத்துல இருக்கிற ஆளும் இங்க திருவண்ணாமலையில இருக்கிற ஆளும் வேற வேற நினைக்கிறியா நீ? அப்ப சுவாமி நான் அங்க போறேன், எதுக்கு போகணும், இங்கே இரு அப்படி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்தந்த இடத்துல இருக்கிற தேவதைகளை உபாசிக்கிறது எல்லாம் ஈஸ்வரன் தானே. கங்கையில இருக்கிறவன் கங்கையை உபாசி, இமயமலையில இருக்கிறவன் இமயமலையை உபாசி. ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற 32வது ஸ்லோகம். சர்கானாம் ஆதிரந்தஸ்ச மத்யம் சைவாகமர்ஜுன அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாதः பிரவததாமகம். சர்கானாம் ஆதிரந்தஸ்ச, சிருஷ்டியில இந்த கிரியேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகவும் அந்தமாகவும் மத்தியமமாகவும் நான் இருக்கின்றேன். இது என்ன அப்படின்னா சிருஷ்டிய சொல்றது. முன்னாடி ஆதி அந்தம் சொன்னது ஜீவர்களுக்கு, ஜீவர்களுக்கு ஆதியா, தேவரிஷிகளுக்கும் அதே முனிவர்களுக்கும் ஆதியாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு ஆரம்பிச்ச போது சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்துல சொன்னது ஜீவர்களுக்கு ஆதி அந்தம் மத்தியமம். அதே நேரத்தில் இங்க சொல்லக்கூடியது இந்த கிரியேஷன், இந்த மொத்த கிரியேஷனுக்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் மத்தியமமாகவும் நானே இருக்கின்றேன் ஹே அர்ஜுனா. அது மட்டும் இல்ல, அத்தியாத்ம வித்யா வித்யானா, இந்த உலகத்துல எத்தனையோ எஜுகேஷன் இருக்கு, எல்லாம் பன் பட்டர் ஜாமுக்கு தான் யூஸ் ஆகும், எல்லாம் சம்சாரத்தை தான் கொடுக்கக்கூடிய எல்லா வித்தியைகளிலும். சனத்குமார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாரதர் போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, சொல்லும்போது சொல்றாரு, சோகம் தரத்தி ஆத்ம வித்து அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றார். ஆத்மாவை அறிந்தவன் சம்சார சோகத்தை கடந்து செல்கின்றான் அப்படின்னு பெரியவங்க சொல்றதை கேட்டிருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சோகம் வந்து பாத்தீங்கன்னா போக மாட்டேங்குது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாயம் சொல்லுங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு நாரதர் வந்து சனத்குமார மகரிஷிட்ட கேட்கிறார். கேட்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனத்குமாரர் சொல்றார், உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கிறார். அவர் உடனே சொல்றார், எனக்கு 4 வேதம் தெரியும், 18 புராணம் தெரியும், எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது என்னெல்லாம் இருக்கும் உபவேதங்கள்ல இருந்து எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு வரிசையா சொல்ற. சொன்ன மாத்திரத்தை சனத்குமாரர் என்ன பண்றாரு தெரியுங்களா, இந்த பெரிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எறும்பை வந்து தும்முன்னு நசுக்கிட்டு போற மாதிரி ஒரே ஒரு சப்தம் பயன்படுத்துறாங்க, சர்வம் நாம இவ அப்படின்ட்டு. சனத்குமார் சொல்றாரு, நீ என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியோ, என்ன எஜுகேஷன்லாம் நீ உனக்கு தெரியும் 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 அகங்காரத்தோட இருக்கியோ, எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டா வெறும் பேரு மட்டும்தான், நாம இவ வெறும் பேரு தான் சாமி, ஒண்ணும் இல்லை, வெறும் நாம இவ, வெறும் நாமம் மட்டும் தான் நீ படிச்சதெல்லாம் அப்படின்னு. நம்ம இப்ப எஜுகேஷன் எல்லாமே நாமம் தானே, எல்லா நாமம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம வித்யா மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சாரத்தை நாசம் பண்ணி மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இந்த உலகத்தை வேற எந்த வித்யாவும் இதை கொடுக்காது, மனசாந்தியை கொடுத்து இங்கேயே மோட்சம் கொடுக்கும். அதனால எல்லா வித்தியைகள் மத்தியிலையும் நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா அத்தியாத்ம வித்யாவாக நான் இருக்கின்றேன். இப்ப நம்ம டெய்லி உட்கார்ந்து வேதாந்தம் படிக்கிறோமே, இந்த பகவத்கீதை கேட்கிறோமே, இந்த வித்யாவே பகவான் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த வித்யாவாக இருக்கின்றேன். வாத பிரபததாமகம், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன வததா, யாரெல்லாம் நல்லா உட்கார்ந்து கூடி கூடி இருந்து பேசுறாங்களோ, ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்றதுக்காக கூடி கூடி இருந்து பேசுறாங்களோ அவர்களிடத்தில் நான் வாதமாக இருக்கின்றேன். வாதம்னு என்ன அர்த்தம்? சம்வாதம். இப்ப கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்வாதம் தானே போயிட்டு இருக்கு. இந்த சம்வாத ரூபமாக நானே இருக்கின்றேன். ஏன் அப்படின்னா இதை நம்ம பண்ணும்போது தான் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க குவைட்டா உட்கார்ந்து பாடம் கேட்குறீங்கல்ல, யாராவது கேள்வி கேட்கணும்னாலும் என்கிட்ட கேள்வி கேட்க முடியுது இல்லை உங்களுக்கு, நான் அதுக்கு பதிலும் சொல்றேன்ல. அப்போ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால என்ன கிடைக்கும், யாராவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே அதுக்கு கன்க்ளூஷனும் இப்பயே சொல்லிடலாம். அப்போ நிர்ணயம், அர்த்த நிர்ணயம் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்துக்கான கன்க்ளூஷன் கிடைக்கிறது சம்வாதத்துல இருந்து தான் கிடைக்கும். சம்வாதமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கின்றார் அப்படின்னு முடியும். இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாளைக்கு முடிச்சிடலாம். நமஸ்காரம்.